நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி. இந்த நாளில் முக்கியமாக சிவ வழிபாடு செய்வது நல்லது. இந்த நாளில் சிவாலயம் சென்று அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பது மிக மிக நல்லது. வீட்டில் சிவபெருமானை தியானித்து பூஜை புனஸ்காரங்கள் செய்வது சிறப்பு. பால், தயிர், தேன், கரும்புச்சாறு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி தீபதூப ஆராதனை காட்டுவது நல்லது. மிக முக்கியமாக இந்த நாளில் வில்வ இலை அர்ச்சனை பெருமானுக்கு செய்வது சிறப்பு. வில்வ இலை அர்ச்சனை செய்தால் பல வரங்களையும் அள்ளிக் கொடுப்பார் சிவபெருமான். வில்வத்திலிருந்துதான் லக்ஷ்மி தேவி உருவானாள் என்பது நம்பிக்கை. அதனால் வில்வ இலையில் லக்ஷ்மி தேவியே இருக்கிறாள் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் வேண்டிய காரியங்கள் கைகூடி வரும். அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று சிவபுராணம் படித்து மனதார பிரார்த்தனை செய்தால் எண்ணியது ஈடேறும். செல்வ வளம் பெருக இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும். சிவ பூஜைக்கு 3, 5 அல்லது 7 இதழ்கள் கொண்ட வில்வ இலைகளை வைத்து பூஜை செய்யலாம். அப்படி செய்தால் செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும். பறித்த வில்வ இலைகளை சுத்தமான நீரில் கழுவி இன்றே தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடிய சிவன் உங்கள் இல்லம் தேடி வர வேண்டுமென்றால் நீங்கள் வில்வ இலையை தயார் நிலையில் வைக்க வேண்டும். சிவலிங்கம் அல்லது சிவபெருமானின் படம் இருந்தால் ஒரே ஒரு வில்வ இலையை வைத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். பெரிய பெரிய காரியங்கள் எளிதில் சித்தியாகும். வில்வ இலை அர்ச்சனையை செய்து பாருங்கள். வேண்டியது அனைத்தும் கிட்டும். தேவலோகத்தை சேர்ந்த 5 தெய்வீக விருட்சங்களில் ஒன்றுதான் வில்வ மரம். சில சிவாலயங்களில் வில்வ விருட்சம்தான் தல விருட்சம். நேர்மறையான அதிர்வலைகளை அதிகரிக்கும் வில்வ இலைகள். வில்வ இலை திரிசூலத்தின் அடையாளம். பல ஜென்ம பாவங்களை போக்கும் தன்மை கொண்டது வில்வ இலை. வில்வ இலைகளை சோமவாரத்தன்று பறிக்கக்கூடாது. நாளை செப்டம்பர் 1 சோமவாரம் என்பதால் இன்றே வில்வ இலைகளை பறித்து தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சோமவார விரதம் மிக மிக சக்தி வாய்ந்தது. நாளை செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த வில்வ இலைகளை கொண்டு அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு சென்று வாருங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்கள் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை. நன்றி.